தரிசனம் செய்யும் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது கோவிலுக்கு எந்த பொருளை எடுத்துகிட்டு போகலாம், எந்த பொருளை எடுத்துகிட்டு போகக்கூடாது. போகக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையே தேவையில்லை. எந்த பொருளை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சொந்தக்காரை பார்க்க போகிறோம், நிறைய பொருள் வாங்கிட்டு போவோம். குழந்த இருக்கும், அந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டில் நிறைய குழந்த இருக்கும். அது குழந்தைங்களுக்கு நிறைய பிடிச்ச பொருளாக வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு குழந்தைய தான். ஏன்னா கடவுளும் ஒரு குழந்தை தான். அப்போ குழந்தை எதிர்பார்ப்பார்ல, நம்ம நம்மளுக்கு என்ன வாங்கிட்டு வராங்கன்னு. அப்போ நான் இந்த தேங்காய் அர்ச்சனை வாழைப்பழம்னா அதை நான் சொல்லவே இல்லை. அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு. எப்படின்னா, நாளைக்கு சட்னிக்கா இல்லை குருமாக்கான்னு யோசிக்கிற ஆளுங்க தான் நம்ம மத்தியில் அதிகம். ஆனால் அதை விட்டுட்டு பூ, நெய், இல்லை சாமிக்கு தேவைப்பட்ட அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்கலாம். அப்படி என்னால் அதெல்லாம் கொடுக்க மனசு இல்லை, வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிச்சா, வெளியே இருக்க ஒரு 4 பேருக்கு அன்னதானமும் பண்ணலாம். ஏன்னா அந்த காசை வச்சு நம்ம இதுவும் பண்ணலாம், இல்லை அது பண்ணலாம். ஏதோ ஒன்று சாமிக்கு அது போய் சேர்ந்தால் போதும்.